அடியாராகிய நம் அனைவருக்கும் சில குண அதிசயங்கள் இருக்குது. அந்த குணங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு தகவல் தான் இன்றைக்கி பரிமாறப்படுது. நமக்கு அறிவு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட உணர்ச்சி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், அறிவு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், உணர்ச்சி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்ற ஒரு சில குணாதிசயங்கள் இறைவனோட படைப்பிலேயே கொடுத்துருக்கார். இதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் மாட்டாமல் வெளியில் வராங்க. அது அதிகமாக ஆண்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய விதத்தில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அது தெரிய மாட்டுது, எது உணர்ச்சி எது அறிவு அப்படிங்கிறது. இப்போ நிறைய இந்த மது பழக்கங்கள்லாம் அடிமைப்பட்டு நிறைய குடும்பங்கள் வீணாக்கப்படுறது அந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சியை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. இது அறிவை கொண்டு எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணணுங்கிறது அது தெரியல. இது ஆண்டாண்டு காலமாகவே இருக்குது. இது மகாபாரதத்துலேருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது மனிதர்களுக்கே பொதுவாகவே இருக்குது, எல்லாருக்குமே. இது ஆண்கள் இன்னும் கொஞ்சம் எமோஷன் ஆகிடுறாங்க. இது எப்படி ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாம், இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு உணவகத்துக்கு போகிறோம், உணவு சாப்பிட போகிறோம். அந்த உணவோட விலை உங்கள்கிட்ட இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்குது. உணவோட விலை ஒரு 80 ரூபா. நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சோன்னே சில பேருக்கு காஃபி சாப்பிட்ணுன்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட 100 ரூபா தான் இருக்கும். அப்போ 80 ரூபா போனால் மீதி 20 ருபீஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒரு பேருந்துக்காக வச்சுருக்கீங்க. பேருந்தில் நீங்கள் பயணப்படணும். பேருந்தோட கட்டணம் ஒரு 20 ரூபா. இப்போ உங்களுடைய இந்த இடத்துல 2 விஷயங்கள் செயல்படும். இது ரொம்ப முக்கியம். இது தெரியாதனால தான் நிறைய ஆண்கள் தவறு பண்ணுறாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனிங்க. அப்போ நம்ம அறிவு என்ன சொல்லும்? வேண்டாம், காஃபி இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிக்கலாம், நமக்கு பேருந்துக்கு ஓகே அப்படின்னு. இப்போ டக்குன்னு நம்மளோட உணர்ச்சி என்ன பண்ணும்? அது ஆழ்மனதில் பதிஞ்சிருக்கிறதுனால இந்த காஃபி சாப்பிடணுங்கிற அந்த உணர்ச்சி என்ன பண்ணும்? சாப்பிட்லாம், பார்த்துக்கலாம், யாராவது வருவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அது சொல்லும். ஏன்னா அது அப்படி தான் அது ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டிருக்கும். உங்களுக்கு பிரச்சனை வரதும் அப்படி தான். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க யாராவது நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க, இந்த டைமில் இந்த நேரத்தில் யாராவது க்ராஸ் பண்ணுவாங்க, பேருந்தில் கூட அப்புறம் பார்த்துக்கலாம், காஃபி சாப்பிடணும் போல் இருக்குது, தலையை வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்டர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம சாப்பிட்ருவோம். கையில் இருக்கிற 100 ரூபாயும் காலி ஆகிடும். இப்போ இந்த இடத்துல அறிவு மிக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த 20 ருபீஸை என்ன பண்ணுவாங்க? சேவிங் பண்ணி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க. இதில் இந்த உணர்ச்சி அந்த இடத்துல அதிகமாக்கப்பட்டவொன்னே என்ன பண்ணிவிடுவோம்? நம்மளை அறியாமலே இந்த காசு செலவு பண்ணி அப்புறம் நடந்து தான் வரணும். அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட யார்ட்டையும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆகிடும். இந்த 2 இடத்துல 2 முடிவுகளை சரியாக எடுக்க தெரிஞ்சவங்க தான் இந்த வாழ்க்கையில் கரெக்டாக பிரச்சனைகளை மாட்டாமல் வராங்க. இந்த உணர்ச்சினா என்ன, இந்த அறிவுனா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கம்பல்சரி நமக்கு இந்த இறைத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகணும். இந்த தீய பழக்கங்களில் ஆட்கொள்கிறவங்களுக்கு இந்த உணர்ச்சினா என்னன்னே புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஃபீலிங்குள்ளே அவங்க போயிடுறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்களால அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியல. அந்த இடத்துல அறிவு செயல்படாமல் தவிர்க்கப்படுது. ஆல்ரெடி செயல்படும், உணர்ச்சி அதிகமானதுனால அறிவு மழுங்கிடுது. இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு புராண கதை ஒன்று இருக்கும். ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரம் வரும், சாந்தனு அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வரும். அவர் ஒரு அரசன். அந்த அரசர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு ராஜ்யத்தின் கீழே இருக்கிறதுனால அப்படியே கங்கை நதியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு அழகான பெண் நீர் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவர் ஒரு அரசனாச்சே, அவருக்கு பிடிச்சிருந்தா யாரை வேணாலும் போய் கேட்கலாம். அவர் போய் அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னோடனே அந்த பெண் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சம்மதிக்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, நான் எந்த செயலுக்குமே நீங்கள் தடுக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் கோவப்படக்கூடாது, ஏன் செஞ்சேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அப்படி உங்களுக்கு சம்மந்தம்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அவர் அந்த அழகின் மோகத்தில் என்ன பண்ணிடுவார்? எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சி வந்துடுச்சு. அறிவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? நீங்கள் ஏன் அப்படி ஒரு நிபந்தனை பண்ணணும்? நான் உங்களை ஒரு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு மனைவி,
நீங்கள் எதை செஞ்சாலும் நான் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நீங்கள் தப்பே செய்யலாம். அதை நான் எப்படி கேட்காம இருக்கணும் அப்படின்னு அந்த அறிவு செயல்பட்டுருக்கும். ஆனால் அந்த உணர்ச்சி என்ன பண்ணிடுது, அந்த விஷயத்துக்குள்ளே அவர் வந்து அந்த அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர் ஓகே சம்மதம் சொல்லிடுறாரு. திருமணங்களும் நடந்துடுது. நடந்து முடிஞ்சு நாட்கள் போகுது. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. முதல் குழந்தைய தூக்கி கங்கையில் போட்டுடுறாங்க. ஏன்னா இவர் ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு முன்னாடியே இவங்க உணர்ச்சியில் என்ன பண்ணிடுறாரு, சத்தியம் வாங்கிடுறாங்க. அதே போல் 7 குழந்தைகளை அந்த அம்மா தூக்கி கங்கையில் போட்டுருது. இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அப்புறம் தான் தெரியுது, அறிவு செயல்பட ஆரம்பிக்குது. நம்ம அனைவருக்கும் அப்படி தான். ரொம்ப அடிப்பட்டதுக்கப்புறம் தான் அறிவு செயல்படும். இந்த ஆண்களுக்கே நீங்கள் பாருங்களேன், நல்லா இருக்கும் போதெல்லாம் விட்டுருவாங்க. நல்லா கை கால் இருக்கும் போதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா உணர்ச்சியின் அடிப்படையில் வீட்டில் உள்ளவங்கள தாம் தூம்னு குதிப்பாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் படுத்த பிறகு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு அறிவு அப்போ தான் வேலை செய்யும். அதே போல் தான் இவருக்கு இந்த மன்னருக்கு வேலை செஞ்சுருக்கு. நீ என்ன இப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க, அப்போ நமக்கு என்ன வாரிசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூடாதுன்னு சொல்கிறார். அப்படி கூடாதுன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி இப்படி நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லியிருந்தேன், நான் பொறுத்து பார்த்தேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து நான் ஒரு இதை பார்த்தேன், இதுக்கு மேலே நான் என்னால் பொறுக்க முடியாது. நீ என்ன செஞ்சாலும் நான் எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து அந்த மனைவிட்ட சண்டை போட்டு அந்த 8வது குழந்தையை தூக்கி போடும்போது அவர் தடுத்துடுறார். அப்படி தடுக்கப்பட்ட குழந்தை தான் பீஷ்மர். பீஷ்மராக திகழ்வார். பீஷ்மர் வந்து அவதரிப்பார். அந்த 8வது குழந்தையாக பீஷ்மராக வருவார். இப்படி இந்த அறிவு எப்போ வந்தது அப்படின்னா, இந்த உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஒரு தீய செயல்களுக்குள்ளே மூழ்கி கிடக்கும் போது அவங்களுக்கு உணர்வுகள் வந்து மதிமயங்கிடுது. இப்போ அறிவு எப்போ வருது, எல்லாம் போன பிறகு அந்த விஷயத்தின் பற்றின ஒரு புரிதல் வந்து நீண்ட நாட்களுக்கு அடிப்பட்ட பிறகு தான் அந்த அறிவு செயல்படுது என்று முக்காவாசி விதமான ஆண்கள் இந்த அறிவு இருக்குங்கிறதையும் தெரியாமல் உணர்ச்சியின்படி நிறைய விஷயங்களை ஆட்கொள்ளப்பட்டு அடிமைக்காக்கப்பட்டு குடும்பத்தோட சூழ்நிலைகளை எல்லாம் லிசனிங் பண்ணாமல் தன் உணர்ச்சிக்காக அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு சந்தோஷத்திற்காக பிறரை வந்து பல விதங்களில் காயப்படுத்துகிறாங்க. இது ஒரு கட்டத்தில் போய் அழிவில் போய் நிகழும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு சொல்லுது. இதை அதற்கப்புறம் வந்த சந்ததி, இவர் பீஷ்மரோட வழி வந்தவங்க கௌரவர்கள் என்ன பண்ணாங்க, உணர்ச்சி வசப்பட்டாங்க. பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, அறிவு வசப்பட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டவங்களோட நிலைமை என்ன ஆச்சு, அறிவு வசப்பட்டவங்களோட நிலைமை என்ன ஆச்சுங்கிறத அவங்களோட அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த உணர்ச்சி எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது, இந்த உணர்ச்சியா நமக்கு அறிவா, எதை நம்ம முடிவை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு தேவை. எந்த இடத்துல உணர்ச்சி செயல்படுது, எந்த இடத்துல அறிவு செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் இருந்தால் தான் நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து இந்த துன்பத்திலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ அதீத மது பழக்கத்துக்குள்ளே ஆட்கொள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மது பழக்கத்துக்கு எடுத்துக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த உணர்ச்சியின் பால், அந்த மதுவோட மயக்கத்தின் பால், அவங்களுக்கு வந்து குடும்பம் தெரியாது, குழந்தைகள் தெரியாது, அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி நடக்க போகிற நிகழ்வுகள் தெரியாது. அது வந்து ஒரு விதமான ஒரு புத்தியை மழுங்கடிச்சிடும் உணர்ச்சி. அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா, அதே அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அவங்கள நிதானப்படுத்தி நம்ம இப்படி தொடர்ந்து நம்ம அந்த மதுவை பருகிட்டே இருந்தோம்னா முதல்ல நம்மளோட லிவர் வீணாக போகும், நம்ம வேலை பார்க்குற இடங்களில் நமக்கு மரியாதை இல்லை, நம்ம தொழில் செய்கிற இடங்களில் தொழில் வீணாக போகும், நம்ம குடும்பத்திற்கான ஒரு பெயர் கெட்டு போகும், நமக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, அதை வந்து நம்ம நிலைநிறுத்தணுங்கிறத அறிவு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அதை போய் செய்ய விடாது. அப்போ அந்த அறிவை பெருக்கிற வேலை தான் என்னதுன்னா உங்களுக்கு வேல்மாறல் திருப்புகள். இப்போ அந்த அறிவை உங்களுக்கு பெருக்கிக்கணும், அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெவலப் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்ய வைக்கணும்னா, இப்போ ஒரு உதாரணமாக இப்போ வேல்மாறல் ஒருத்தவங்க கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தோன்றக்கூடிய தீய எண்ணங்களை அதுக்கு இடம் கொடுக்காது. திருப்புகள் படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள ஒரு தீய செயல் செய்கிறாங்க, ஒரு பெண்மாயில் இருக்காங்க, ஒரு மது பழக்கத்தில் இருக்காங்க,
ஒருத்தவரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆசை பணத்தாசை பிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வேல்மாறலை தொடர்ந்து கன்டினியூவாக படிக்கிறவங்களால இந்த எந்த தீய செயல்களுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு அந்த மனசாட்சி இடம் கொடுக்காது. உணர்ச்சி அமுக்கப்படும், அறிவு மேலோங்கப்படும். அதனால தான் இந்த மகான்கள்லாம் ரொம்ப கட்டுப்பாடோட, சிரத்தோட இருக்காங்க. இன்றைக்கும் சில மகான்கள் வந்து எப்படி வந்து அந்த உணவில் ஒரு கட்டுப்பாடு, தன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்து ஒரு சிரத்தையோடு இருக்கிறதுக்கு காரணம், இந்த தெய்வத்தன்மையை தினமுமே நிலைநிறுத்தப்பட்டதோட விளைவு தான். இப்போ நம்ம படிக்கிறோம், இப்போ வள்ளிமலை சுவாமிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த தொடர்ச்சியான அந்த வழிபாடுகளில் இருந்தாங்கன்னா கீழ்நிலைக்கு தான் போவாங்க. அதனால தான் அவங்க வாழ்கிற கடைசி காலம் வரைக்குமே இந்த திருப்புகளை அவங்க பருகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உள்ளே போகிறதோட கெட்ட விஷயங்கள் உள்ளே போகிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கெட்ட விஷயங்கள் அதிகமாக உள்ளே போயிடும், நல்லது வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. அப்போ அதுக்கு கெட்டது நம்மளை ஆட்கொள்ளக்கூடாது, நமக்கு தவறான எண்ணங்கள் வந்துடக்கூடாது, இந்த உணர்ச்சி நமக்கு அதீதமாக மிகைப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்ததோட விளைவு தான் இந்த திருப்புகளை அவங்க நித்திய பாராயணத்துக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க. 2 வேளையுமே பாராயணம் பண்ண செய்ய ஆரம்பித்தாங்க. தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை மாதிரி வாழ்க்கையோட வாழ்வியலை வகுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மனித குலம் நிறைய விஷயங்களில் நம்மளை வந்து ஒரு டைவர்டேஷன் பண்ண தான் பார்க்குது, ஒரு விதமான திசை திருப்பலை கொண்டு போக தான் பார்க்குது. நீங்கள் பாட்டு கம்முன்னு சும்மா போயிருப்பீங்க, ஒரு அம்மா கூப்பிடும், இங்கே வாயம்மா அப்படின்னு ஒரு கதை சொல்லும். கடைசியில் அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் போய் முடிய விட்டுரும். நம்ம பாட்டு சம்முன்னு தான் போயிட்டுருப்போம், என் வேலை உண்டு நீங்கள் பாட்டு மார்க்கெட் போயிருப்பீங்க. அந்த அம்மா சும்மா வந்து ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி கடைசியில் நம்மளே இழுத்து நம்ம கதையை வச்சு நம்மளே வச்சு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி விட்ருவோம். அதனால தான் எங்கேருந்து பிரச்சனை வரேன்னு தெரியாமல் இதில் இதெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் நித்தமுமே பருகி பாருங்கள். இந்த வேல்மாறல் தினமுமே படித்தவங்கள போய் பாருங்கள். அவங்களுக்கு சில பேர் அதீதமான இந்த விஷயங்களுக்குள்ளே ஆட்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நினைவுகள் வராது. நீங்கள் விட்டுட்டு பாருங்களேன், நீங்களும் பக்கத்து வீட்டு அம்மா மாதிரி மற்றவங்கள பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வேணால் ஒரு வாரம் நீங்கள் இருந்து பாருங்கள், படிக்காமல் இருந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமா வந்துடும், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடும். புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, என் பிள்ளைக்கு மார்க் கம்மியாகிடுச்சு, அன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு தெரியலையே, இந்த மாதம் எப்படி அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் தினமும் படித்து பாருங்கள், உங்களுக்கு அது எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் பாட்டு நீச்சலாக போயிட்டுருப்பீங்க. ஏன்னா இங்கே எல்லாமே மனதினோட இயக்கம் தான். மனம் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கும். அது தயார்படுத்துறதில்ல அப்படின்னா நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய பேருக்கு இங்கே பயம்தான் பிரச்சனையே. சும்மா இருப்பாங்க, ஐயோ உங்களுக்கு உடம்பு குறைஞ்சி போச்சு, உங்களுக்கு சுகர் மாதிரி தெரியுது, பிபி மாதிரி தெரியுதுன்னா அம்மா செக் பண்ணி பார்த்தா உடனே பிபி எகிரிடும். இங்கே பாதி பேருக்கு பிரச்சனையே மனதும் சார்ந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆட்கொள்ளப்பட்டு அவங்கள பயமுறுத்துறதோட விளைவோடு தான் அவங்க வந்து நிறைய விஷயங்களில் ரொம்ப பயப்படுறாங்க. ஆக மொத்தம் இதில் இதெல்லாம் தப்பிக்கணும், உங்களுக்கு ஒரு அறிவு வந்து அதிகமாக மேம்படணும் அப்படின்னா உணர்ச்சி வந்து கம்மிப்படுத்தப்படணும். உணர்ச்சி வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டதோட விளைவு தான் நிறைய பேர் இங்கே அழிவை சந்தித்தாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் உணர்ச்சி எந்தெந்த இடத்துல நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ, எந்தெந்த இடத்துல அறிவை மேம்படுத்துகிறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் மேல்நிலைக்கு போக முடியும். நீங்கள் எல்லாத்துக்குமே உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்து பாருங்களேன். சில பேரை நீங்கள் பாருங்கள், எதுக்கு தான் பேசுகிறாங்கன்னே தெரியல, எதுக்கு தான் எமோஷன் ஆவானே தெரியல, எதுக்கு தான் திட்டுவாங்கன்னே தெரியல. எல்லாத்தையும் அவங்க பர்ஃபெக்ஷனலாக பண்ணுற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு நாய் குலைச்சிச்சின்னா அவர் வந்து நம்மள்ட்ட நாய் மாதிரி குலைப்பார். அந்த நாய் குலைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இங்கே அப்படி தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அவருக்கே தெரியல அந்த நாய் குலைச்சிதுன்னா இந்த நாய் என்ன பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே இங்கே மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். எல்லாத்துக்குமே எமோஷன் தான், எல்லாத்துக்குமே எமோஷன். ஒரு நிதானமாக யோசித்து ஏன் இதை நம்ம பேசுகிறோம், இது பேசுகிறதுனால என்ன மாற்றம் வரும், அதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க மனதுக்குள்ளே தெய்வம் சார்ந்த விஷயங்கள் போய் சேரலை. அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால தான் உங்களை இந்த இடத்துல வந்து தினமுமே இதுக்குள்ளே போங்க, இதுக்குள்ளே வந்துடுங்க, தினமுமே வேல்மாறல். சில பேர் நினைப்பாங்க எத்தனை நாள் தான் இந்த வேல்மாறலை படிக்கிறது, சும்மா படித்ததே படிச்சுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். சில பேர் என்ன நினைப்பாங்க, அம்மா போ இது என்ன காலையில் எழுந்திரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா தூங்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் அப்படி
பட் அதை நீங்கள் படிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு புரியல. அது எவ்வளோ பெரிய விஷயங்கள உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குது, உங்கள அது எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிறத நிறைய பேருக்கு அது புரியவே போயிடுது. அது என்னமோ படிச்சதே படிச்சோம், அதான் நேத்தி படிச்சோமே, இன்னைக்கு என்ன அப்படிங்கிற மாரி நினைக்கிறோம். பட் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க தொடர்ந்து வெற்றி அடையணும். தொடர்ந்து நீங்க சாதனையாளரா மாறணும். பிறரை நீங்க கம்பேர் பண்ணி உங்கள நீங்க தாழ்த்திக்காம இருக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதர்மம் வேலை செய்யப்படணும் அப்படின்னா, இந்த தெய்வம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு உள்ளுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கணும். ஏன்னா, நம்ம ஏற்கனவே பாதி நாட்கள் அத ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்முடைய பாதி வயசு வரைக்கும் அது உள்ள போகல. எய்த்த வீட்டு அக்காவோட ராமாயணமும், பக்கத்து வீட்டு அக்காவோட மகாபாரதமும் இந்த கதை தான் உள்ள போச்சு. ஆனா, இப்ப தான் தெய்வம் சார்ந்த விஷயங்களும் போயிட்டுருக்கு. அப்ப அது என்ன பண்ணணும்னா, நான் ஸ்டாப்பா நமக்குள்ள போகணும். அப்ப போகணும் அப்படின்னா, அப்ப நீங்க ஒரு நாளும் அத ஸ்கிப் பண்ணக்கூடாது. யார் நடந்தா என்ன? லைவுக்கு வரலன்னா என்ன? வந்தா என்ன? அப்படின்னு லைவே நடக்கலைனாலும் நீங்கள் அந்த டைமிங்கில் உட்கார வந்து புக்கை எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்னுலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்களாம் ஒன்றும் குழந்தைகள் கிடையாது. இப்போ எங்களுக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? எங்களுடைய ஆர்வம் தான். எங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்மளாக உட்காந்து படிக்க வேண்டியதுதான். அந்த பொங்கி அம்மாவை நினச்சிட்டு ஒரு ராகம் வேணும்னா அந்த அம்மா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அறிவு சார்ந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் புரியும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது. அந்த தெய்வங்களும் காரணம் சொல்ல ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து மகான்களுக்கு அந்த முக்தி கிடைக்கிற மாதிரி நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு தெய்வம் சார்ந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய சிந்தனை, செயல், பார்க்குறது, இது எல்லாமே தெய்வம் சார்ந்ததாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த உணர்ச்சி வந்து கம்மிப்படும். இன்றும் நிறைய பேர் இந்த உணர்ச்சியில் மாட்டிட்டு தவிக்கிறீங்க. உணர்ச்சிங்கிறது பந்த பாசம் தான். பிள்ளை மேலே இருக்கக்கூடிய உணர்ச்சி. ஐயோ என் பிள்ளை சாப்பிட்டுச்சா தூங்குச்சா தெரியலையே, ஐயோ என் பிள்ளை அங்கே தனியாக இருக்கே, நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேனே, ஐயோ என்னாச்சோ, அந்த பிள்ளை ஜாலியாக அங்கே இருக்கும், உங்களை பற்றிலாம் அது நினைக்காது. அம்மா சாப்பிட்டா என்ன, தூங்கினா எனக்கு என்ன, நான் ஃப்ரெண்ட்ஸோடு ஊர் சுற்றுறேன் அப்படின்ட்டு அது சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு உயிர் என்ன பண்ணும், உணர்ச்சி வசப்பட்டு அது என் பிள்ளை சாப்பிட்லன்னு நினச்சிட்டு இங்கே சாப்பிடாமல் இருக்கும். அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையாங்கிறது அது நமக்கு தெரியாது. அதனால் உணர்ச்சிக்குள்ளே போகாதீங்க, அறிவு சார்ந்து போங்க. அறிவு தான் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போகும். உணர்ச்சி என்றைக்குமே நம்மளை கீழ்நிலையில் தள்ளிடும். நமக்கு ஒரு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்தது என்ன, எந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மனசாக ஒருநிலைப்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான பேரானந்த நிலை. இது தெரியாதனால தான் இன்றைக்கி பல பேர் நொந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நொந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வழி எனக்கு. எங்கள் காரைக்கால் சார்ந்த ஒரு காவல்துறையில் உயர்ந்த அதிகாரி. ஒரு கீழே அவரோட மனைவி அந்த அக்கா வந்து அழுகுறாங்க. திருவடைக்கல்லியில் பார்த்து பழகினவங்க வீடு தேடி வந்து இவர் இப்படி குடிச்சிக்கிட்டே இருக்காருப்பா, என்ன பண்ணுறதுனே தெரில, 20 நாள் வேலைக்கே போகலை. போய் பேசி அதுக்கப்புறம் வேல்மாறலை தினமும் சொல்லி கொடுத்து திருப்புகழ் புக் கொடுத்து அழுகிறார். அவ்வளோ பெரிய அதிகாரி அவர், அவ்வளோ பெரிய அதிகாரி அழுகிறார். என்ன ஆகுது அப்படின்னா அவரோட அந்த அறிவு செயல்பட மழுங்கி போய் உணர்ச்சி அதிகமாகிடுது. அந்த மதுவோட மயக்கத்தில் அடிமையாயிடுறேன். நிறைய ஆண்கள் அப்படி தான். அது வந்து அந்த அறிவே அவங்களுக்கு வந்து அது தப்புன்னு தெரியுது, அதை தாண்டிய உணர்ச்சிக்குள்ளே போயிடுறாங்க. அதை தாண்டிய உணர்ச்சிக்குள்ளே போகாமல் இருக்கணும். இந்த பந்த பாசத்துலலாம் மாட்டி பின்னி சீரழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் யார் மேலே அதீத அன்பு வச்சுருக்கீங்களோ அவங்க ஒரு நாள் உங்களை தூற்ற ஆரம்பிப்பாங்க. இது இயற்கை சட்டம். அது கணவனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன உறவு வேணாலும் வச்சுங்க. நீங்கள் யார் மேலே அதீதமான அன்பு வச்சுருக்கீங்களோ அந்த அன்பு ஒரு நாள் உங்கள் பக்கம் வேறு விதத்தில் திரும்பும். இயற்கையோட சட்டம் இது. இதில் யாருமே தப்பிக்க முடியாது. இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு வேணால் நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் அது என்னைக்கு திரும்பும்னுலாம் தெரியாது. அதுக்கு தான் நான் யாருமே நீங்கள் வந்து பச்சை வைக்காதீங்கன்னு சொல்லலை. அவங்க தான் என் உலகம்னு வாழாதீங்க. இங்கே யாருக்கும் யாரும் உலகம் இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் உலகம். அதனால் அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவங்களோட உறவுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. பட் நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, உள்ளுக்குள்ளே ஒன்று உட்காந்துருக்குல்ல,
அது பட்னியாக கிடக்குல்ல. அந்த ஆன்மாவுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும்ல நம்ம. அந்த விஷயத்த அறிவை கொண்டு மென்மைப்படுத்துங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்த பட்டினி போடாதீங்க. அப்படி போடும்போது நமக்கு மன ரீதியான துயரங்கள் வருது. நீங்கள் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் சில பேர் இன்றைக்கும் நம்ம வழிபாட்டு டைமில் 50க்கு மேற்பட்டவங்க வேல்மாறல் திருப்புகழ் படிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க கூகுள் மீட் லைவ்லாம் வரல. அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைலன்ஸ்குள்ளே படிக்கிறாங்க. பட்டு அந்த நிலைக்கு வரணுன்னா நமக்கு கொஞ்சம் ஆட்கள் ஆகும். சைலன்ஸ், ஏன்னா அது வந்து அதிகமாக பேச்சுக்களை குறைச்சிடுறது, ஆழ்ந்து உள்ளே போகிறது. அவங்க அந்த மாதிரி போனவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த உணர்ச்சிங்கிறது பெருசாக செயல்படாது. நீங்கள் இந்த உலகமே மாட்டி தவிக்கிறது என்ன? பற்று தான். எல்லாருக்குமே இருக்கிறது பற்று தான். இன்றைக்கி உலக நாடுகள் வந்து இன்றைக்கி யுத்தங்கள் நடக்கிறது எதனால்? இந்த ஆயில் எண்ணெய் வளங்கள் இருக்கிற நாடுகள் மேலே ஏன் குண்டை தூக்கி போடுறாங்க? ஆயுத வளம் இருக்கிற நாடு போய் அந்த எண்ணெய் வளங்கள் மீது உள்ள பற்று, அதை நான் அடைஞ்சிட்டேன்னா அதை வச்சு இந்த உலகத்தை அடைக்கலாம். எல்லாருக்குமே இங்கே இருக்கிறது பெரிய பற்று. அந்த எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. இங்கே பர்மனெண்ட்டான பற்றுங்கிறது இந்த இறைவன் மீது வச்சு இகபர சௌபாக்கியம்தான். இந்த லைஃப் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் உள்ள லைஃபுக்கும் நம்ம ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்திக்கிறது தான் உண்மையான பற்று. அப்படி அந்த பற்று ஒரு காலமும் பொய்யா இருக்காது. ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்துவிட்டு போனவங்களாம் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. பெரிய மகான்கள், பெருமையான அவங்களுடைய அந்த பேரறிவை நினச்சி இன்னே வரைக்கும் உலகம் வியக்குது. திருவள்ளுவர் எழுதின அந்த திருக்குறள் நினச்சி இன்றைக்கி அப்படி ஒரு மனிதனால் எழுத முடியுமா? திருவாசகத்தை பெரிய ரிசர்ச் பண்ணாங்க, இதை எழுதி டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸத்தை வச்சு மனிதனால் இது எழுதவே முடியாதுங்கிறாங்க. ஒரு மனிதனோட அறிவை வச்சு இந்த திருவாசகத்தை எழுதவே முடியாது. இதில் ராக்கெட் சயின்ஸ்லேருந்து அண்டவெளி சயின்ஸ்லேருந்து இல்லாத விஷயங்களே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பேரறிவு வந்துச்சுன்னா அப்போ அந்த இறைவன் பால் பற்று, அந்த ஒரு எவ்வளோ பெரிய ஞானம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வேறு எந்த செயல்லையுமே கிடைக்கல. நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு செயல்பாட்டில் இந்த ஞானம், இந்த பற்று, ஒரு நிறைவான ஒரு மனநிலை, ஒரு பேரானந்த நிலை கிடைச்சிரும் நீங்கள் ஏதாவது நம்ப முடியுதா? உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, என் பிள்ளை மேலே நான் பிறந்ததுலேருந்து என் பிள்ளைய வந்து அப்படி தாளாட்டி சீராட்டி நான் வளர்க்குறேன், எனக்கு கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? இல்லை எனக்கு ஒரு திருவாசகம் மாதிரி எழுதக்கூடிய ஞானம் வந்துடும். இல்லை என் கணவனை வந்து கண்ட தெய்வமாக நான் பார்க்குறேன், அவர் கண்ணிலே வச்சுருக்கேன், அப்படிலாம் பார்த்து பேணி காத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஞானம் கிடச்சிருமா? இல்லை ஏதாவது இந்த உயிரினத்தின் மீது நீங்கள் அளவு கடந்து அன்பு வச்சுருக்கேன், அவங்க இல்லைன்னா என் உயிர் போயிடும் அப்படின்னு நீங்கள் ஒரு உயிர் மேலே பற்று வச்சு நீங்கள் உங்களால் ஒரு விஷயத்தை சாதிச்சிட முடியுமா அப்படின்னு உங்கள் மனசாட்சி நீங்களே கேட்டுங்க. பட் ஆனால் இந்த இறைவன் பால், இந்த இறைசக்தியின் பால் பற்று வச்சவங்க என்ன செஞ்சுருக்காங்கங்கிறதையும் நீங்கள் கேட்டுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து உணர்ச்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. அதை தாண்டின அறிவை செயல்படுத்துங்க. இந்த ஞானத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய விஷயத்தை உணரக்கூடிய தன்மைக்குள்ளே வாங்க. கண்ணை மூடி ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவை கொடுக்கணும். அந்த கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நினைவுகளும் கஷ்டங்களும், கடங்காரனோ நம்மளை திட்டினவனோ நமக்கு துரோகம் பண்ணவனும் வந்து நிற்கக்கூடாது. நம்முடைய அமைதியாக உட்கார்ந்தா என்ன கிடைக்கணும்? முருகப்பெருமானோட பொற்பாதம் வந்து நிற்கணும், அருணகிரிநாத சுவாமிகளோட திருவுருவ காட்சி கிடைக்கணும், வள்ளிமலை சாமிகளோட பிளெஸ்ஸிங் கிடைக்கணும், பொங்கித்தாயோட ஞானம் கிடைக்கணும், வள்ளியம்மாவோட பேரளவுக்கு மிக்க அந்த விஸ்வரூப காட்சி கிடைக்கணும், வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் பாவிக்கிற காட்சிகள்லாம் கிடைக்கணும். அதை அகக்கண்ணில் பார்த்து உள்ளம் அப்படியே குளிரணும். பட் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. இந்த நிலை வந்தவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிஸ்பரிசம் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்றையும் பேசும், இதுக்கப்புறமும் பேசும், இது கடந்து பேசும். இந்த உலகம் வள்ளிமலை சாமிகளை பேசும், அருணகிரிநாத சாமிகளை பேசும், எல்லாரையும் பேசும். அந்த இறைத்தன்மையில் சாந்தானந்த சுவாமிகளை பேசும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டவங்களை இந்த உலகம் பேசுமா?
உணர்ச்சி வசம் அதிகமாக படுறாங்கல்ல, ஒரு பற்று வச்சு வாழ்கிறாங்கல்ல, நிறைய திருமணம் பண்ணிக்கிறாங்க, நிறைய சுகபோக வாழ்க்கைக்காக வாழ்கிறாங்க. பணம் பணம் நான் வச்சு அலையிறவங்கள இந்த உலகம் மரியாதையோட பேசுமா? அப்போ அந்த மரியாதையோட பேசுகிறதுக்கு இந்த மகான்கள் செய்த வேலை என்ன? இந்த இறைவன் பால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த நிலைநிறுத்தப்பட்டுச்சு. ஒரே ஒரு திருப்புகள் எடுங்க ஒரு நாளைக்கு, அதை பாடுங்க. ராகத்தோடு எப்படி பாடினது பாடுங்க, எழுதுங்க. நோட்டை போட்டு எழுதி இன்றைக்கி ஒரு திருப்புகள் பாடியிருக்கோம், எழுதி பார்த்துட்டு அதை பொருளை எழுதிட்டு அதை பாடி பாருங்க. ஒரு நாள் தினமும் ஒரு திருப்புகள் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. அதை நோட்டை போட்டு எழுதுனதை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த திருப்புகள் அப்படின்னு பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய சிலபஸ் இருக்குது, அதில் பொருள் உணர்ந்து பாருங்கள். அதை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதில் கரெக்டாக யார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏற்கனவே ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கு உங்களுக்கெல்லாம். அது ஏற்கனவே பண்ணவங்களுக்கான ஒரு விஷயம் நாங்கள் தரேன்னு சொல்லியிருந்தோம். அது கூடிய சீக்கிரத்தில் உங்கள் அட்ரஸ்க்கு வந்துடும். அதே மாதிரி எல்லாமே நம்மளே ஊக்கப்படுத்திப்போமே, ஒரு அங்கீகாரம் தானே. நம்ம என்ன தான் பண்ணுவோம், என்ன தான் செய்ய போகிறோம்? நம்ம பண்ணி இந்த மாதிரி நம்ம தெய்வீகத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஊக்கம் தேவைப்படுது. அந்த ஊக்கத்தை மேலும் மேலும் வளர்த்துப்போம். அதற்கு இந்த தளத்தை பயன்படுத்திப்போம். அது வழிநடத்த நமக்கு முன்னோடிகளாக நம்ம தாய்மார்கள் இருக்காங்க, சிவகாமி அம்மா, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்மளை வழி நடத்தட்டும். சரி, அனைவருக்கும் நன்றி. நேரம் கடந்து போச்சு. மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி.